கோயம்புத்தூர் சம்பவம் வந்து தமிழ்நாட்டை ஒரு பரபரப்பாக்கிறது. ஒரு பெண்ணா நீங்க அதை என்ன எப்படி அந்த சரி, இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா இருப்பேன். ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்க அரசு, தாவேக்கா அரசு? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும். இவ்வளவு அமளிதுமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. அண்மை செய்தி, புதுக்கோட்டை மாவட்டம் பெருமாநாடு பகுதியில் 17 வயது இளைஞர் மனுமன் அவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல, போதையை போட்டு வந்து எல்லாரும் வெட்டிட்டு போயிடறானுங்க. இதெல்லாம் நாடா இல்ல காடா? இங்க கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா? பரவ பொருளிட்டு அவனை போடணும்டா. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. நான் சொல்றேன்ல, என் ஆத்தால போய் அண்ணன் தம்பி புரிஞ்சுக்க. நான் போதிக்கும் போது புரியாது, உனக்கு பாதிக்கும் போது புரியும். அன்றைக்கு நான் இருந்தா உன்னோட சேர்ந்து போராடுவேன், இல்லைன்னா நீனு என் பக்கத்துல வந்து படுக்க வேண்டியதான். உனக்கு வாய்ப்பே கிடையாது. எச்சரிச்சுக்க, முடிஞ்சு. சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும், செஞ்சு காட்டுறேன். வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. Ready for take? Ready, taking. Director sir. Ready, field clear. Start camera. By 12, take 2. And action. போராட்டம் ஒன்றாலே முன்னேறு மக்கள் கூட்டமே. போராட்டம் இல்லாமல் வராது வண்டி மாற்றமே. போராட்டம் ஒன்றாலே உண்டானது இங்கே யாவுமே. இது ஆக்ஷன் மேடம். வேகை ஏற்றாதே வீழும் சூரியனே. தர்மம் தோற்றாதே மீண்டும் தந்தாயையா. Next. இன்னும் கொஞ்சம் கிட்ட வாயே. கோவை சிறுமி படுகொலையால் தமிழ்நாடே கொந்தளித்துள்ள நிலையில் செய்தியாளர் சந்திப்பில் காவல் அதிகாரி குலுங்கி குலுங்கி சிரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்ப வரைக்கும் சிஎம் சார் ஏன் வந்துட்டு ஒரு ஆறுதலாச்சும் எங்களுக்கு சொல்லிருக்கோம் எங்க குடும்பத்துக்கு, அது கூட இன்னும் அவரு சொல்லாம இருக்காரு அப்படிங்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். யாருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சோ ஒரு ஆறுதல் கூட எங்களுக்கு இப்ப வரைக்கும் சார் சொல்லல. முன்னாடி இருந்த சட்டம் ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொல்லிதான் நாங்க இந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணி, சோ நியூ ஜெனரேஷன் நாங்க இந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்பதான் வந்திருக்காங்க, வந்த உடனே இந்த மாதிரிலாம் நடக்கும்போது ரொம்ப பயமா இருக்கு சார் எங்களுக்கு எல்லாமே. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். இப்ப வரைக்கும் சிஎம் சார் ஏன் வந்துட்டு ப்ராப்பரா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு சொல்லாம, அபிஷியலா வந்துட்டு சொல்லாம இருக்காரு? ஒரு ஆறுதலாச்சும் எங்களுக்கு சொல்லிருக்கோம் எங்க குடும்பத்துக்கு. டேய், வாயில என்ன தௌடாடா, புண்ணாக்காடா, தடிமாடு. ஏன்பா எல்லாரும் சேர்ந்து ஒருத்திட்டீங்க? வாயை திறந்து சொல்றா, தண்டச்சோறு. மனுஷன் டென்ஷன் ஆகுது. வாயில என்ன கொரக்கட்டையா? ஏன்னா வந்துட்டு அது கூட இன்னும் அவரு சொல்லாம இருக்காரு அப்படிங்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சோ ஒரு ஆறுதல் கூட எங்களுக்கு இப்ப வரைக்கும் சார் சொல்லல. அவனால இப்ப பேச முடியாதுங்க, நல்லா மாட்டிக்கிட்டாரு. நான் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், டிவி கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கட்சி, பெண்களுக்கு உரிமை கொடுக்காத கட்சி, பெண்களுக்கு சேஃப்டி இல்லாத கட்சி, லொட்டு லோஸ்க்கு எந்த இலவும் இந்த கட்சியில இருக்காதுன்னு அப்பல இருந்து இப்போ வரைக்கும் கத்திட்டு இருக்கேன். குழந்தைகள் சொன்னாங்க அதனால நாங்க ஓட்டு போட்டோம், குழந்தைகள் சொன்னாங்க அதனால விஜய் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்ப அந்த குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லையே, என்ன பண்ண போறீங்க? பெருமையா பீத்திக்கோங்கடா, டிவி கேடா விஜயோட ஆட்சின்னு. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா
பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. தினம் தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சின்ன பொண்ணு 18 வயசு கீழே இருக்க ஒரு சின்ன பொண்ணை தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள வச்சு ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சென்சேஷனலான நியூஸ் நம்மளோட கோயம்புத்தூர்ல இருக்க சூடூர்ல போயிட்டு இருக்கு. பெண்கள் எல்லாருமே நம்ம டிவிக்கு அரசுல நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா. இது வரைக்கும் இது சம்பந்தமான அக்யூஸ்ட புடிச்சிட்டாங்களா இல்லையா, இல்ல என்ன பண்ண போறாங்கிறது எந்த விதமான ஸ்டேட்மெண்ட் இல்ல. நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். மக்கள் ஒரே நிமிஷம் தூக்கி காட்டுங்க ப்ரோ, தூக்கி காட்டுங்க. மக்கள் இவ்வளவு பெரிய போராட்டம் பாத்தீங்கன்னா இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, மக்கள் இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ரூலிங் கவர்மெண்டா இருக்க எம்எல்ஏ இது வரைக்கும் வரல. நம்ம மாவட்டத்துக்கு இது வரைக்கும் 2 அமைச்சர் இருக்காங்க, அவங்க வரல. ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. சாயந்தரம் 5:30 மணிலிருந்து பாப்பாவை காணாங்க, தர்சினி 6 தர்சினி பாப்பாவை காணாங்க. நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். இப்படி குழந்தை காலமாயிருச்சு, அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. குற்றவாளி காட்டுங்கன்னா காட்ட மாட்டோம், அது நாங்கள் கொண்டு போற இடத்துக்கு கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஒரு பொண்ணு டாய்லெட் வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்ன ஆச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? கண்ணாடி சார் அது நிறைவேற்றுவேன் என்றும் என்னுடைய கடவுள் மேல் ஆணையாக உறுதியளித்து கூறுகிறேன். போடா. இந்த புதுசாக ஒரு கார்டு காட்டினார் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு யாரும் ஒளிபரப்பக்கூடாது. செக்ரட்டரி சார் அதை எடுத்துருங்க. கடவுள் ஏற்கனவே ஒரு 1008 கடவுள் இருக்கிறாங்க, இப்போ 1009 இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பாக்கல. டேய் என்னத்தல டிவிக்கேண்ணா இப்போ என்ன தெரியுமா பண்ணுறீங்க? வீட்டு வாசலில் விசில் கோலம் போட்டு வாயில் விசில் வச்சா நீங்கள் கரண்ட் வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் வரலன்னு சொன்னாங்க, அதான் ஆய்வு பண்ண வந்திருக்கோம். இப்போ கரண்ட் ஒயரை வாயில கடிச்சு பார்த்து கரண்ட் எல்லாம் சரியா வருதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம நேரா GH மார்ச்சுவரி போய் எல்லாரும் ஒழுங்கா செத்து கிடக்காங்களான்னு ஆய்வு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். போராட்டம் ஒன்றாலே முன்னேறும் மக்கள் கூட்டமே, போராட்டம் இல்லாமல் வராது வண்டி மாற்றமே. சம்பவம் தமிழ்நாட்டை ஒரு பரபரப்பாக்குது. ஒரு பெண்ணா நீங்க அதை என்ன எப்படி அந்த சார் இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock. ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்க அரசு, தாவேக்கா அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார். யாரிடம் ஆளாட்டுகிறாய்? பதவியை பார்த்து பல்லை இடிக்கிறவன் திருமாவளவன். பதவியை என் தலையில் இருக்கிற முடிக்கு சமமாக கருதுகிறவன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா